கடந்த வாரம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஒரு பிரபல நகைக்கடை புதியதொரு கிளையை தொடங்கியது. அந்த வழியில் நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் கண்ட காட்சி, திருநங்கைகள் சுமார் 15 நபர்கள் அடங்கிய குழுவாக விவாதம் பண்ணி கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். அங்கிருக்கும் காவலாளியிடம் என்ன பிரச்சனை என்று நான் வினவினேன். அதற்கு அவர் இனாம் கேட்கிறார்கள் என்று பதிலளித்தார். ஆழ்ந்த சிந்தனையுடன் நான் அங்கிருந்து கடந்து சென்றேன். திருநங்கைகள், திருநம்பிகள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எத்தனையோ அரிய நல்ல திட்டங்கள் இருந்தும் ஏன் இவர்கள் யாசகத்தை விரும்புகிறார்கள் என்ற கேள்வி எனக்குள் தொக்கி நிற்றது. சமீபத்தில் கூட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஹோம்கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர்காவல் படைக்கு சில திருநங்கைகளை நியமனம் செய்திருந்த செய்தியையும் நான் பார்த்தேன். 2 செய்திகளையும் இணைத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை முறை யாசகம் செய்வதால் மட்டும் நிறைவேறிவிடுமா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அந்த கேள்வி உங்களுக்கும் தானே? நன்றி.